நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா, என்ன சொன்னாங்க? ஏங்க சம்பந்தி என்ன சொன்னாங்க? உங்களை ஏதாவது எடுத்தெறிஞ்சு பேசிட்டாங்களா? மீனாட்சி, அப்படியெல்லாம் ஒன்றும் பேசல. என் கூட எந்த வாக்குவாதமும் நடக்கல. சம்மந்தி செங்கோட நான் சொன்னதை நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டாரு. நான் சொன்ன விஷயத்த காது கொடுத்து கேட்டார். எங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எந்த விதத்திலயும் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. வேணி, கொஞ்சம் அடக்கமா பேசு. என் பையன் பொய் சொல்ல மாட்டான். அவன் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அம்மா, சம்மந்தி காவியாவை கல்யாணத்துக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. முழு சம்மதம்னு சொல்லிட்டாரு. ஆனா காவியா தான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. மீனாட்சி, காவியா எந்த விசேஷத்துக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனா அவ மாமனார் மாமியார் புருஷன் கூப்பிடுற விசேஷத்துக்கு மட்டும்தான் போவேங்கிறா. மத்தபடி எங்கேயும் வரமாட்டாளாம். அப்பா, அக்கா வரலன்னா எதுக்குப்பா அந்த கல்யாணம்? எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. என் வாழ்க்கையில இந்த கல்யாணங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல நாள்ப்பா. இதுல அக்கா கலந்துக்கல நினைக்கும் போது ரொம்ப மனசு வலிக்குதுப்பா. அவ இல்லாம இந்த கல்யாணத்தை என்னால நினைச்சு பார்க்க முடியல. தயவு செஞ்சு அக்காவை கூப்பிடுங்கப்பா. வாப்பா மகாராசா, உங்க பஞ்சாயத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த குடும்பத்துல நடந்துட்டு இருக்க அம்பிட்டு பிரச்சனைக்கும் உங்க குடும்பம் தான் காரணம். உங்க அப்பா என்ன பெரிய இந்த கல்யாணத்தையா நடத்துறாங்க? பெரிய சீமையில இல்லாத கல்யாணம் அப்படியே ஆகாயத்துல பந்தல் போட்டா நடத்துறிய. வேணி, கொஞ்சம் பார்த்து பேசு. தா பிரதீப், எல்லாம் உன்னால வந்ததுதான். இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, உங்க அப்பா தான். வேணி, எந்த இடத்துல எப்படி பேசணும்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? கொஞ்சம் கத்தாம இருக்கியா? மாமா, நீங்க சத்த நேரம் சும்மா இருங்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க சொந்தத்துக்கு தான் எங்க அப்பாவை கண்டா பிடிக்கலன்னா கல்யாணத்தை நிறுத்த வேண்டியதானே? இங்க பாருங்க, இந்த கல்யாணத்தை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க வச்சிருக்க சம்பந்தம் உங்க குடும்பத்தோட கிடையாது, ராமநாதன் சார் குடும்பத்தோட. அனாவசியமா நீங்க இதுல தலையிடாதீங்க, புரிஞ்சுக்கங்க. மாமா, உங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்லப்பா. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? இல்ல மாமா, கல்யாண வேலைலாம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரிங்க மாமா, நான் வரேன். தம்பி, இருங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. இல்லத்த, பரவாயில்ல, நான் வரேன். திவ்யா வரேன்.
ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். ம். உங்க அப்பா கிட்ட நீ பேசினது பிச்சுட்ட போ, ரொம்ப பிரமாதம். ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும். நீ புகுந்த வீட்டு பெருமையை பேசினது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அண்ணே எவ்வளோண்ணே? 100 ரூபா. ம். சில்லறை இல்லை தம்பி, இப்பதான் தம்பி வியாபாரத்தை ஆரம்பிச்சேன். சரி கொஞ்சம் இருங்க. கவ்யா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் சில்லறை மாத்திட்டு வந்துடுறேன். பிரதீப் மாதிரி இருக்கு, அதுவும் ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை திவ்யாவா இருக்குமோ? சொல்லுக்கா. திவ்யா எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கேன். என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல, நான் அப்புறம் கூப்பிடுறேன். திவ்யா வீட்ல எல்லாம் இருக்கேங்கிறா. அப்ப பிரதீப் யார் கூட பேசிட்டு இருக்காரு? அண்ணே என் ஒய்ஃப் நின்றுட்டு இருந்தாங்களே, எங்கண்ணே? இந்த பக்கமாக தான் போனாங்க. இந்தாங்க. காவ்யா என்ன இங்க வந்து நின்றுட்டு இருக்க? ஏய் என்ன யோசனைல இருக்க? ஒன்னும் இல்ல. சரி இரு, வண்டி எடுத்துட்டு வரேன். உட்காரு காவ்யா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. பிரதீப் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பிரதீப், உங்களை இன்னைக்கு நான் இளங்கோ நகர்ல பார்த்தனே. இல்லையே, என்ன பார்த்திருக்க முடியாது. நீங்க வேற யாரையும் பார்த்துட்டு என்ன சொல்றீங்க? நிச்சயமா அது நான் கிடையாது. ஒன்னும் இல்லைங்க காவ்யா, நான் கல்யாண விஷயமா உங்க அப்பா கிட்ட பேசணும்னு வீட்டுக்கு போயிருந்தேன். போன இடத்துல வேணிக்கும் எனக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் உங்க அப்பா கிட்ட நிச்சயத்தன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு கூட மன்னிப்பு கேட்டுட்டேன். இப்போ உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வெரி சாரி. எதுக்கு சாரி எல்லாம்? பரவாயில்ல. இல்ல பிரதீப், நான் உங்களை மாதிரி ஒருத்தர் இளங்கோ நகர்ல பார்த்தேன். அதான் நீங்க நினைச்சு கேட்டேன். நான் கால் பண்ணதுக்கு சாரி. நான்
வேற யாரையோ பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். சாரி பிரதீப். ஆ அதை பத்தி ஒன்றும் இல்லைங்க காவியா. பரவாயில்ல. பாய். ஓகே பாய். பிரதீப் நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறான். நம்ம வீட்டுக்கு வேற போனேன்னு சொல்றான். சரி, அம்மா கிட்ட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஹலோ. ஆ அம்மா. என்ன சொல்லுமா? ஆமா, பிரதீப் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரா? ஏதோ வேணியோட ஏதோ வாக்குவாதம் நடந்ததா சொல்றாரு. ஆமாம்மா, வேணிக்கும் பிரதீப்க்கும் கொஞ்சம் வாக்குவாதம் நடந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. பிரதீப் போகும்போது நல்லபடியா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தாமா போனாரு. நீ ஒன்றும் அதை பத்தி கவலைப்படாத. சரி காவ்யா, மாப்பிள்ள அங்க இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆ எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. சரிம்மா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கால் பண்ணேன். நான் வச்சிடுறேன். சரிம்மா. ம். என்ன அம்மா வேற இப்படி சொல்றாங்க? ஏய், போன்ல யார் காவியா? அம்மா கிட்ட பேசினேன். ஏய் ஏய், என்ன தனுஷ் இது? ஏய், உன் சிந்தனை எப்பவும் அம்மா அப்பா தங்கச்சி இவங்களே தான் நினைச்சிட்டு இருக்குமா? ஏய், இப்ப நம்ம 2 பேரும் தனியா தானே இருக்கோம். கொஞ்சம் அன்பா ஆதரவா 2 வார்த்தை பேசலாம்ல. எப்ப பார்த்தாலும் உன் வீட்டு ஞாபகத்திலே இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் லவ் மூட்லயே தான் இருப்பியா? ஏய், இப்ப நம்ம சந்தோஷமா இருக்காம வேற எப்ப இருக்க போறோம்? சொல்லுடி. இப்ப சந்தோஷமா இருக்காம கிழவன் கிழவி ஆனதுக்கு அப்புறமா சந்தோஷமா இருக்க முடியும்? என்னது இது? வெள்ளை முடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணு முளைச்சாலே அடுத்தடுத்து நரைக்க ஆரம்பிச்சிருமே. ஏய், இங்க வா. என்னடி? கழுகு குறி வச்சு பாக்குற மாதிரி குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க. என்னடி அப்படி பாக்குற? ஓ, முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சு, கிழவன் ஆயிட்டான்னு பாக்குறியா? ஏய், இது வயசானவங்களுக்கு வர நர இல்லடி, இள நர. நல்லா மார்க்கண்டைன் மாதிரி. என்னடி? சாச்சா, நான் அப்படிலாம் உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கல மாமா. சரி, எதுக்கு இப்ப நீங்க வந்த? கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, போ போய் பாரு. நான் எப்பவும் உங்களோட சேர்ந்து இருக்கணும். என்ன சேர்ந்து இருக்கணும்? மாமா, புருஷன் பொண்டாட்டினா சேர்ந்து வாழ்றது தானே மாமா சுகம். வா. ஏய், என்ன அப்படியே உட்காந்துட்ட? சொல்ல வேண்டியதை சொல்லி தொலை, தலை வலிக்குது. நான் சொல்ல வந்தது. சொல்லி தொலை முதேவி, சொல்லி தொலை. நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னாங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், குறுக்கவும் நான் நிக்க மாட்டேன். இத்தனை வருஷமா நான் உங்களோட மனைவியா வாழ்ந்துட்டேன். உங்க மனசுல நான் தர்ம பத்தினியா தானே இருக்கேன். இனிமேலும் அப்படிதான் இருப்பேன். ஒருவேளை சோறு போடுற நாய்க்கு கூட பாசத்தை காட்டுறோங்க. ஆனா கல்யாணமாகி இத்தனை நாளா
ஒரு தடவையாவது என் மேல பாசத்தை காட்டியிருக்கீங்களா? என்னடி நான் எல்லாம் உதாரணம் காட்டுறேன்? வார்த்தையெல்லாம் வேற ரொம்ப சூடா இருக்கு. இப்ப நீ யார நாய்ங்கிற? நானா? சச்சா, நான் தாங்க. நீங்க சோறு போட்டு வளர்த்த நாய். தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க மனைவியா வந்ததுல இருந்து எந்த குறையும் வச்சதில்ல. அப்படி ஏதாவது குறை வச்சு என்ன பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க, என்ன நான் திருத்திக்கிறேன். உங்களுக்கு ஏங்க என்ன பிடிக்கிறது இல்ல? நீங்க இன்னொரு பொண்ணோட வாழுங்க, ஆனா என்ன கைவிட்டுறாதீங்க. புருஷனை விட்டு ஒரு மனைவியால தனியா வாழ முடியாதுங்க. நீங்க என்னென்ன செய்ய சொல்றீங்களோ நான் செய்யறேங்க. நீ என்கிட்ட என்ன வேணும்னு கேக்குற? நான் உன் கூட இருக்கணும், இந்த அழு மூஞ்ச பாத்துட்டே இருக்கணுங்கிற. ஏண்டி இந்த மூஞ்ச பாத்துட்டே இருந்தா நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? சரி, நான் சொல்றதையெல்லாம் நீ கேக்குறேன்னு சொன்னல. சரி, இப்ப நான் பாடுறேன், நீ ஆடுறியா? ஆடுறி, ஆடு ஆடு பவி. மாமா தானே கேக்குறேன். எதுக்குமே லாய்க்கு இல்ல நீ. ஏன் கூட சேர்ந்து வாழணுமா? இதுல என்ன கை விட்டுறாதீங்க மாமா, கடைசி வரைக்கும் என்ன காப்பாத்துங்க மாமான்னு. நீ எதுக்கு தெரியுமா லாக்கி? நல்லா 3 நேரம் தின்னுட்டு தூங்கத்தான் லாக்கி. மூஞ்சியும் மொவரையும் அப்படியே வெச்சனா ஒண்ணு. மூஞ்ச பார்த்தாலே அப்படியே கடுப்பா இருக்கு. இந்த மூஞ்சிக்கு ஒன்னா வாழணும். சொல்ற கணேஷ். சரிடா, சரி, ஓகேடா. டேய் கணேஷ், மேட்னி ஷோக்கு 4 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கானாண்டா. நம்மளை உடனே வர சொல்றான். டேய் நீ தான். அட போடா, இவன் எங்கடா வர போறான்? இவனே ஒரு பொண்ணுகிட்ட அடி வாங்கியிருக்கான். நீ தியேட்டர்ல பாக்குற படத்தை விட இவன் கதையே பெரிய படமால இருக்கு. ஒரு பஜாரி கிட்ட போய் இவன் செருப்பால் அடி வாங்கியிருக்கான் பாரு. டேய், நான் சபதம் போட்டு சொல்றேன்டா, அந்த பஜாரிக்கு நான் அப்படியே ஒரு பாடத்தை புகட்டுவேன். அந்த பாடத்தை அவ வாழ்க்கை ஃபுல்லா மறக்க மாட்டான். நான் அவளை விட மாட்டேன்டா. நீ பொறுத்து இருந்து பார்த்துட்டு அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வள்ளி, அம்மா, இந்தா உனக்கும் அக்கா குழந்தைக்கும் புது துணி எடுத்திருக்கேன், வச்சுக்க. உனக்கு இத குடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த வீட்ல நீயும் எனக்கு ஒரு மக மாதிரி தானே. ரொம்ப நன்றிமா. ஆண்டாளு, நீ வள்ளிக்கு ஆசையோட துணிமணி எல்லாம் கொடுக்கறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேணியும் கர்ப்பமா இருக்கால, அவளுக்கு நாம சந்தோஷமா நிறைய செய்வோம். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை கையில துப்பாக்கியை கொடுத்து விளையாடணும். நான் வேணா அடிச்சு சொல்றேன், நம்ம வேணிக்கு
ஆம்பளை குழந்தை தான் பிறக்க போகுது. அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நான் கர்ப்பம்லாம் ஒண்ணும் கிடையாது. குழந்தைக்கு அம்மாவாகவும் முடியாது.